தாவீது உபயோகித்த ஒரு சில ஜப வரிகளை பற்றி வேதத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 143 சங்கீதம் 8 வசனம். புக் ஆஃப் Psalms chapter 143 verse 8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். தாவீதின் சங்கீதத்தை எல்லாருமே விரும்புகிறோம். யாருமே விரும்புவார்கள். அதில் எளிமையை அதிகமாக பார்க்கலாம், உண்மையை பார்க்கலாம், நிதர்சனமான விஷயங்களை பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கிற விஷயத்தில் நம்ம இதயத்தில் அந்த உண்மை இருக்கணும், எளிமை இருக்கணும். நம்முடைய சூழல் நெருக்கடியான சூழல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இதயத்தில் எளிமை இருக்கணும். அந்த எளிமைன்னு சொல்லும்போது தேவன் கேட்கிற அந்த விஷயத்தை அப்படியே செய்து விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சிம்பிள் ஒபீடியன்ஸ். இப்போ அவர் கேட்குறாரு பாருங்கள், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றையும் அதெல்லாம் கமா, அதில் எல்லா இலக்கண ஒழுங்குகள்லாம் அங்கே ஆண்டவர் உபயோகித்திருக்கிறார். அப்படியே நிற்கணும். ஏன் கமா கொடுக்குறாரு, ஏன் செமிகோலன் கொடுக்குறாரு, ஏன் கோலன் கொடுக்குறாரு, ஏன் ஃபுல் ஸ்டாப் கொடுக்குறாரு, ஏன் ஐஃபன் கொடுக்குறாரு, சிறிய கோடு, பிற்பாடு ஏன் கேள்விக்குறி கொடுக்குறாரு, ஏன் ஆச்சரியக்குறி கொடுக்குறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். கேட்க பண்ணும்னு ஒரு கடவுள்கிட்ட சொல்லும்போது கேட்க பண்ணுவார். அப்போனா சத்தம் கேட்குன்னு அர்த்தம். கேட்க பண்ணும்னா சத்தம் வேணும் கேட்குறோம். we want to listen to the sound or voice of God. கேட்டதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம அவருக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்போம். பொல்லாத பெற்றோராய் நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்திற்கு பிதானீர் எங்களுக்கு பரிசுத்தானை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்ம. அதிக பிரசங்க. கேட்க பண்ணும் சொல்லும்போது கர்த்தர் கேட்க பண்ணுவாரா, கேட்க பண்ண மாட்டாரா? கேட்க பண்ணுவார். அதை விட கேட்க பண்ணும் சொன்னோடனே நம்மக்கிட்ட தேவன் எதிர்பார்ப்பது என்ன? கேட்க பண்ணும் சொன்ன பிற்பாடு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? கீழ்ப்படுதலா? இப்போ நான் உங்களை பார்த்து இதே வார்த்தைக்கு சொல்கிறேன். உங்களுடைய கிருபையை, அதாவது உங்களுடைய தயவை, உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்க பண்ணும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நான் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? இல்லை, நீங்கள் என்ன என்கிட்ட எதிர்பார்ப்பீங்க? நான் உங்கள்கிட்ட இது செய்யுங்க கேட்குறேன், நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? விசுவாசம். அதான் நம்பி இருக்கிறேன்னு பின்னாடி சொல்லிட்டார் அவரே. ரைட். அது முன்னாடி முந்திரி கொட்டையை சொல்லியாச்சு. அந்த என்ன எதிர்பார்க்கும்? கேட்க பண்ணும் ஒரு காரியத்தை கேட்டோன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன? நன்றி உள்ளவர்களாவா? தகுதி உள்ளவர்களாக இருக்கணுமா? காதை திறந்து உட்காந்துருக்கணும். ஆமாவா? கவனம் சிதறாமல், காது கேட்கல, கொயின்னு இருக்குது, சொயின்னு இருக்குது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தெளிவாக உட்காந்துருக்கணும், பொறுமையாக உட்காந்துருக்கணும். கேட்க பண்ணுன்னு சொன்னால் கேட்க பண்ணுற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருக்கணும். அதை நம்ம செய்கிறோமா? அதெல்லாம் நம்ம செய்கிறதில்ல. சொன்ன உடனே அவர்
பதில் சொல்லணும்னு இருக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறேன். நாம் ஆண்டவரை நம்பி உட்கார்றோமா? ஆண்டவரை நம்பி தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நம்ம ரொம்ப அப்படியே புலம்பலோடு தான் சொல்லுவோம். ஆண்டவரை நம்பி தான் உட்காந்துருக்கோமா? அந்த உண்மை நீங்கள் தான் சொல்லணும். என்கிட்ட சொல்லாட்டினாலும் சொல்ல பிடிக்காது, சொல்ல வராது. ஏன்னா அப்படி இப்படி கொஞ்சம் நம்ம மேக்கப் பண்ணி தான் சொல்லுவோம். அதான் மேட்ரு. தாவீதுகிட்ட இந்த மேக்கப் பண்ணுற விஷயமே கிடையாது. He has always been plain and transparent. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும்? என்ன எதிர்பார்ப்பார்? நாம் நடக்க வேண்டும் வழியை எனக்கு காண்பியும் கேட்டால் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்ன? முந்திரி கொட்டை. திருப்பியும் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும்னு ஆண்டோட்ட கேட்டால் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். பார்க்குறதுக்கு கவனம் தேவை. ஆமென். காண்பியும் சொன்னால் அவர் எந்த பக்கம் காமிக்கிறாரு, என்ன காமிக்கிறாரு, வழி எப்படிப்பட்டதாக இருக்குது அது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கவனம் தேவை. அப்போ அப்படியே பரவசமாக காட்சி காமிங்க ஆண்டவரை. கண்ணை திறந்து பார்க்கணும். இதய கண்கள் புறக்கண்கள் திறந்து பார்க்கணும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். எல்லாரும் சொல்லுங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள். யாராவது உங்கள் ஆத்மாவை உயர்த்தியிருக்கீங்களா இது வரைக்கும்? நான் வேடிக்கை பண்ணல. தாவீது ஜெபம் எவ்வளோ எளிமையானது, ஆனால் அதுவே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அனுபவமாக இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் திகைக்க வேண்டியிருக்கு. சொல்லுங்கள், உங்கள் ஆத்மாவை தேவனில் உயர்த்திருக்கீங்களா? ஆத்மாவை உயர்த்துவது என்றால் என்ன? என்னங்க? முழு இருதயத்தோடு அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது. இப்போ உங்கள் ஆத்மா எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அதில் சந்தேகம் இல்லையே. உங்கள் ஆத்மா இப்போ இந்த பைபிள் இது இப்போ எங்கே இருக்குது? என் கையில் இருக்குது, என்கிட்ட இருக்குது. இந்த பைபிளை நான் உயர்த்துகிறேன்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்? இந்த பொசிஷனை விட்டுட்டு இன்னொரு பொசிஷனுக்கு கொண்டு போகணும். இன்னொன்று இதை அப்படியே கொடுத்துடணும். கடவுள் எங்கே இருக்கார்? உன்னதத்தில் இருக்கார், நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் தாவீது சொல்கிற நேரத்தில் என் ஆத்மாவின் இடத்துல உயர்த்துக்கிறேன்னா அவர் ஒரு தாழ்ந்த இடத்துல இருக்கிறாரு, தாழ்வான இடத்துல இருக்கிறாரு. அவரோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அவர் தன்னுடைய ஆத்மாவை உயர்த்துகிறார். அப்போ நம்ம மனசு ஜெபிக்கும் போது உன்னதங்களிலே இருக்கா, ஊட்டை சுற்றி இருக்கா, காட்டை சுற்றி இருக்கா, நாட்டை சுற்றி இருக்கா, நம்ம சொல்கிற ஜபத்தை சுற்றி இருக்கா, நம்ம கொடுக்குற விண்ணப்பங்களை சுற்றி இருக்காங்கிற உண்மை யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு தான் தெரியுமா? கர்த்தருக்கு தான் எல்லாமே தெரியுமே. நீங்கள் உங்கள் ஆத்மாவை உயர்த்தி தான் கடவுள்கிட்ட பேசுகிறீங்களா? என்ன இப்படி பார்க்குறீங்க? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு தேனெல்லாம் நக்கிடுறது. See, don't lift your soul. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஏன் இதை உங்களால் ஏற்றுக்க முடியல? உங்களுக்குள்ளே இருக்கிற பாசாங்குகள், உங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த ஏட்டிக்கு போட்டியான ஃபீலிங்லாம் என்னால் பார்க்க முடியுது. உண்மையாகவே பார்க்க முடியுது, உணர முடியுது, அறிய முடியுது, பகுத்தறிய முடியுது. அதனால் நான் ஒன்றும் பெரிய அப்படிலாம் உண்மை அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதே போராட்டத்தில் நானும் கடந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். இன்னும் விடுதலை தேவை. விடுதலை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறேன். நம்ம மைண்டு க்ரௌடடாக இருந்து உட்காந்து அந்நிய பாஷை பேசினாலும் வேஸ்ட்டு தான். காட்சிகளை தேவன் நமக்கு காண்பித்தாலும் நம்ம கவனம் அதில் இருக்காது. நீங்கள் கவலையோடோ இல்லை மன அழுத்தத்தோடோ நெருக்கடியோடோ
நெருக்கடியோடு நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தீங்க உங்களால் முழுசாக சொல்ல முடியாது. என்ன கலரில் இருந்ததுன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் கண்ணை அந்த அளவுக்கு உங்கள் துக்கமும், உங்கள் வேதனையும், உங்கள் நெருக்கடியும், உங்களுடைய அந்த மன அழுத்தமும் மறைக்கும். ஃபுல்லாக டீட்டெயிலாக அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் சராசரியான அளவும் சற்று அதிகமாகவும் ஒரு முறை இல்லை, ஏறக்குறைய அனைத்து முறையும் இல்லை, பல முறை, ஓரிரு முறையை தவிர பல முறை தாவீது தேவனோடு பேசும்போது முழு கவனத்தோடு இருந்திருக்கிறார். சங்கீதம் 25:7-8 வாசித்து நாம் நிறைவு செய்வோம். புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 25 verses 7 and 8. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இதை மேலோட்டமாக சொல்லதுக்கு நேரம், அதுக்குள்ளே மணி அடிச்சிச்சு, புத்தி மேயும். ஆனால் இதில் ஒவ்வொரு வரியுமே அவ்வளோ செய்தி குறிப்புகள் இருக்குது, இன்ஃபர்மேஷன். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடுன்னு ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. நம்ம பழக்கம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். இப்போ நம்ம பாவின்னு போய் உட்கார்றதுங்கிறது ஒரு காரியம், பாவத்தை மறந்து உட்கார்றது ஒரு காரியம், பாவத்தை நினைக்க இஷ்டப்படாமல் உட்காந்துருக்கிற ஒரு காரியம், பாவத்தை சொல்ல விருப்பப்படாது இருக்கிற ஒரு காரியம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், மனநிலைகள். பாவமே செய்யலைன்னு அழுத்தமாக உட்காந்துருக்கிற ஒரு காரியம், யார் தான் பாவம் செய்யலை அப்படின்னு ஒரு காரியம், ஏன் பாவத்தை செஞ்சுட்டா மன்னிச்சிட்டா என்ன அப்படின்னு. இப்படி நீங்கள் என்ன அளவுக்கு உங்களுக்குள்ளே உண்மை இருக்கோ, என்ன அளவுக்கு உங்களுக்குள்ளே மனம் திரும்ப வேண்டும், உங்கள் குற்றத்தை உணரக்கூடிய உணர்வு, பொதுவான உணர்வோடும் குறிப்பான உணர்வோடும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உட்காரும்போது தான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரிய வரும். அதை அவர் சொல்லிட்டு, கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். விழுந்து போன மனுஷன் யாராக இருந்தாலும், நீதிமானே 7 முறை விழுந்தாலும் திரும்பி எழுந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கான். நீதிமானுக்கு ஒரு வீழ்ச்சி உண்டு. அவன் விழணும்னு இல்லை, விழ முடியும், விழக்கூடியவன், விழவும் செய்திருக்கிறவன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்போது தாவீது என்ன கேட்குறாரு, நீங்கள் உங்களுடைய தயவு நிமித்தம் அது கிருபையின்படியே என்னை நினைத்தருளும். நியாயப்படுத்தி உட்காராதீங்க, நியாயத்தை எனக்கு தெரிவிங்க என்றும் கூட தைரியமாக உட்காராதீங்க. கிருபையின்படி என்னை நினையும், தயவு நிமித்தம் என்னை நினையும் அப்படின்னு உட்காருங்க. இந்த ஆட்டிடியூடு இல்லைன்னா கசப்பான அனுபவங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும், ஏமாத்தமான அனுபவங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மதிகேடு கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஏறி அப்னேரை போல், மதிகட்டவனை போல் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் தாவீது விரும்பவே இல்லை. சுயநீதியோடு உட்காராதீங்க. என்ன இப்போ பெருசாக செஞ்சிட்டேன் அப்படி உட்காராதீங்க. ஒரு கால் நீங்கள் தவறாக உணரவே முடியாது, தவறாகவே பார்க்கவே முடியாது. எல்லாமே உங்களுக்கு ரைட்டாக தெரியும், எல்லாமே ஒன்றுமே இல்லாதது போல் தெரியும், எல்லாமே தப்பு. கடவுளோடு பழகிற விஷயத்தில் நான் நிறைய கேட்டிருக்கேன் இந்த சபையில், நீங்கள் உங்கள் ஜபங்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன்.
அதை நான் விமர்சிக்கலை. பிகாஸ் ஐ எம் நாட் காட், ஐ வில் நாட் பி ஆல்சோ, ஐ டோன்ட் வாண்ட் டு பி. ஆனால் தேவனை ரொம்ப உயர்த்தி பேசிட்டு ஐஸ் வச்சு மழுங்கத்தனமாக நடந்துக்கோங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஜெபத்தில். சொல்லாமல் நேராக இந்த வார்த்தையை உபயோகிக்காமல் மழுங்கத்தனமாக இருங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருங்க, கேட்டும் கேட்காத மாதிரி இருங்க, கண்டுக்காமல் போங்க, ஆண்டவரை விட்டுருங்க, அவ்வளோதானே. தப்பு செய்கிறோம், சரியான தப்பு செய்கிறோம். இது இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொன்னதே உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அது அவர் சொல்லிட்டு 8ஆம் வசனத்தை சொல்ல, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்கிற தாவீது, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்கிற தாவீது கர்த்தர் நல்லவரும் அப்படியும் சொல்லியிருக்கார். நல்லவரும் அப்படின்னு சொல்லும்போது அதோட எண்ணத்தை இணைத்து சொல்கிறாரு. இந்த இடத்துல உத்தமருமாய் இருக்கிறார், செமிகோலன், இன்னும் கருத்து முடியல. ஆகையால் கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், நல்லதும் நன்மையும் உத்தமும் அவற்றில் இருக்கிறபடினால பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்போ இந்த மாதிரி அந்த ஜெப வார்த்தைகளில் நாம் இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் நம்முடைய கவனக்குறைவாலும் நாம் குற்றம் செய்திருப்போம். சமுதாய விரோதமான பாவம் செய்யாவிட்டாலும், வன்முறை செயல்களில் ஈடுபடாவிட்டாலும், பாலியல் பலாத்காரங்களிலே ஈடுபடாவிட்டாலும், கர்த்தருடைய எதிர்பார்ப்பிலே நாம் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்திருப்போம். பிசகுகிறோம், வழி மாறுகிறோம், நெறி தவறுகிறோம், குறி தவறுகிறோம். 6 விதமான பிழைகள் நம் வாழ்விலே ஒரே நேரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓரிரு பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிலிருந்து அதை உணராமல் இட்ஸ் அ தரோஃபே, இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு வார்த்தை நம்ம கேட்டிருக்கோம்ல, அது மாதிரி சகஜம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவம் சகஜமாக இருக்கக்கூடாது, பொய் சகஜமாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு துர்ப்புத்தையும் சகஜமாக இருக்கக்கூடாது, சோம்பல் சகஜமாக இருக்கக்கூடாது, நக்கல் நையாண்டி சகஜமாக இருக்கக்கூடாது, மந்த புத்தி சகஜமாக இருக்கக்கூடாது, நியாயமே இல்லாமல் கிருபை இரக்கம் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நமக்கு சகஜமாகக்கூடாது. அதை பற்றி இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். we need to be aware of our mistakes. நம்முடைய மீறுதலை குறித்து, நம்முடைய தவறுகளை குறித்து, பிழைகளை குறித்து, நம்முடைய வழி விலகுதலை குறித்து, நம்முடைய ஒத்துழையாமையை குறித்து நமக்கு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும். நம்மை பற்றிய உணர்வு நமக்கு இல்லைன்னா நாம் உருப்படவே முடியாது, முன்னேறவே முடியாது, விடுதலையை ருசிக்கவே முடியாது, முழு விடுதலையை அனுபவிக்கவே முடியாது. நமக்கு தூரமாகவே இருந்துகிட்டே இருக்கும். இன்னொருவரோடு சரியாக சேர்ந்து வாழ முடியாது. இன்னொருவருடைய வெற்றியை, இன்னொருடைய முன்னேற்றத்தை, இன்னொருவருடைய விடுதலையை நம்மால் ஒத்துக்கவே முடியாது. பிகாஸ் நம்மக்கிட்ட அந்த ஆனஸ்டி இல்லை. நானே இப்படி தான் இருக்கேன், எப்படி அவங்களால அப்படி இருக்க முடியும்? வசனத்தின் வெளிச்சத்தில் தான், வசனம் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, அது காமிக்கிற வெளிச்சத்தில் தான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்க்க தவறத்தான் செய்கிறோம். அதனால் இன்னொருத்தருடைய நீதியை நம்ம விமர்சிப்போம், இன்னொருத்தருடைய நம்பிக்கையை விமர்சிப்போம், இன்னொருத்தருடைய சந்தேகத்தை விமர்சிப்போம், இன்னொருத்தருடைய எல்லா பிரச்சனையை விமர்சிப்போம். அது இன்னொருவர் தூரமாக இருக்கலாம், சமீபமாக இருக்கலாம். கற்பனை உலகத்தில் இருந்துக்கிட்டு நாம் யூகிக்கலாம். we will be living in a guess world. கற்பனை உலகத்தில் நாமே யூகித்து கொண்டிருப்போம். இப்படி நடந்திருந்தா, அப்படி சொல்லியிருந்தா, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க. நாம ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி நமக்குள்ளே குழப்பம் கொண்டு இருப்போம். இதெல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தாவீது அவரோடு கூட நேரத்தை, ராஜாவாக இருந்தும் நேரத்தை செலவழிக்க தெரிந்து கொண்டு, உணர்ந்து கடவுளோடு பேசி ஆண்டோடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டார். அப்படி நெருக்கமாக வாழ்ந்தும் 3 மிகவும் மேஜரான மிஸ்டேக்ஸை தாவீதே செய்திருக்கிறார் இல்லைங்களா?
இப்படி ஒரு ஷார்ப்பாக கடவுளோடு பழகிறவர் பிசகி இருக்கிறார், தவறி இருக்கிறார், தேவனுடைய கோபத்துக்குள்ளாக இருக்கிறார். அது தேசளாவிய தேவனுடைய தண்டனையை, கண்டனத்தை தேவன் தெரிவித்ததை அவர் சம்பாதித்தார் என்பதும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தாவீதை தேவன் திறந்து விடவில்லை, கைவிடவில்லை என்றாலும் கண்மணியே அப்படிலாம் இந்த சும்மா இந்த சவலை பிள்ளை மாதிரி சொல்லி விட்டுட்டு யூஆர் ஸோ பியூட்டிஃபுல் அப்படிலாம் சொல்லலை. உன்ன மாதிரி உண்டா அப்படிலாம் சொல்லலை. கண்களை மூடுவோம். தாவீதின் ஜெப வரிகள்.